இந்தியன் தாத்தா ஊழல்வாதியை தான். வணக்கம் தங்களுக்கும் இணைந்தெழு நண்பர்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சுட்டு தான் வருது. அண்மையில கொல்கத்தால கூட ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது நாடு முழுவதும் இப்ப வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா மருத்துவ கல்லூரி மாணவர்களும், மருத்துவர்களும் தொடர் போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வராங்க. பீகார்ல ஒரு 14 வயது தலித் சிறுமி வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில சிவராமன் என்னும் சமூக விரோதியால் 13 மாணவிகள் வந்து பாலியல் வன்முறைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாகரிக சமூகம்னு சொல்றோம். ஆனா நாளாக நாளாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அ குறைந்த மாரி இல்ல. அதிகரிச்சு தான் வருது. நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர். நீங்க இத பத்தின உங்களோட பார்வைய சொன்னா நல்லாருக்கும். அதாவது நீங்க 14 மாணவிகள், பீகார்ல ஒரு மாணவி, கல்கத்தால ஒரு டாக்டர் அப்படின்னு பேசுற அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு அபத்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. ஏனெல்லாம் இதெல்லாம் வந்த செய்திகள். இந்த நிமிஷம் நீங்களும் நானும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்தியாவில் ஒருவர் கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்படுகிறார் என்பது சொல்லும் தவறான வார்த்தை. பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார். இந்தியாவில் ஒவ்வொரு நீங்க 10 நிமிடமும் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யாமல் நீங்கள் கடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாய் இருக்கும்பொழுது, இது வந்து செய்யப்பட்டது. கணக்கீடு இல்லாமல் குடும்பத்தில் இருக்கும் பாலியல் தொல்லைகள், தங்கள் நெருங்கிய சொந்தங்களாகவே தனக்கு நெருங்கி பழகும் நண்பர்களால் ஏற்படும் பாலியல் தொல்லைகள் எதுவுமே ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தவன் ஒரு ஆம்பளை பாலியல் தொல்லை பண்ணுவான். எந்த குடும்பமாவது தன் வீட்டு ஆணை காட்டி கொடுக்குமா? கண்டிப்பா இல்ல. இந்தியன் தாத்தா ஊழல்வாதியை தான் காட்டி கொடுக்குறாங்க. பாலியல் வன்புணர்வாளர்களை காலம் காலமாக காட்டி கொடுக்காத ஒரு மோசமான சீர்பிடித்த சமூகமாக தான் நான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது பீகாரில் ஒரு மாணவி, கிருஷ்ணகிரியில் 14 மாணவிகள் அப்படின்னா இந்த ஒவ்வொரு 10, 15 நிமிஷத்துக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் ஏன் நம்ம பேசப்படுறதில்ல? அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? அந்த செய்திகள் எங்க போச்சு? ஒரு நாளைக்கு எத்தனை 150 பாலியல் வன்புணர்வு இந்தியா முழுக்க நடக்குது. கடுமையான வன்புணர்வு சொல்றேன். அப்ப அந்த கேஸ் என்னாச்சு? ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணுன்னு வச்சுட்டா கூட இந்தியால எத்தனை ஊர் இருக்கு? நடக்குதா இல்லையா? ஏன் வந்து கல்கத்தா மாணவிக்கு மட்டும் தான் கொதிக்கணுமா? மிச்சவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? மனுஷங்க இல்லையா? மணிப்பூர் மாணவிக்கு கொதிச்சோம், நிர்பயாக்கு கொதிச்சோம், கற்பனா மாணவிக்கு குதிச்சோம் போராட்டத்துல. குதிக்கிறோம் எல்லாம் பண்றோம். நாடு என்னவாயிட்டு இருக்கு? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேட்டா பெண்களுக்கு இரவில் பாதுகாப்பு இல்லை. அப்பனா பெண்கள் இரவு வேலைக்கு போகக்கூடாதா?
நர்ஸா இருக்கக்கூடாதா? டாக்டரா இருக்கக்கூடாதா? வண்டி ஓட்டக்கூடாதா? வீட்ல பாதுகாப்பு இல்ல. நிறைய பாலியல் வன்புணர்வுகள் நெருங்கிய சொந்தங்களாலும், நண்பர்களாலும், குடும்பத்தாலும் தான் இருக்கு. அப்பன்னா நம்ம வீட்லயே இருக்க வேண்டாமா? லிஃப்ட்ல பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அப்பன்னா லிஃப்ட்ல போ வேண்டாமா? பஸ்ல நடக்குது. பஸ்ல போ வேண்டாமா? ஹாஸ்பிட்டல்ல நடக்குது, ஆஃபீஸ்ல நடக்குது, மாடிப்படி கீழ நடக்குது, வீட்டுக்குள்ள நடக்குது, வெளியில நடக்குது. ரோட்ல ரத்தம் சிந்த, சிந்த, சிந்த ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு. என்ன நீதி குடுத்துட்டோம்? உங்களுக்கு தெரியும்ல? அந்த குழந்தைக்கு என்ன நீதி கிடைச்சுன்னு இன்னைக்கு எதாவது கேட்டீங்களா? யாராவது கேட்டுருக்கோமா? நீங்க இல்ல. யாராவது கேட்டுருக்கோமா? எதுவுமே இல்ல. இப்படி ஒவ்வொரு முறையும் கொதிக்க வேண்டியது, குதிக்க வேண்டியது, பேச வேண்டியது, மறுநாள் தொழில பார்க்க போ வேண்டியது. யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்திரா ஃபெலோஷிப்ல, இந்திரா தோழமையில ஒரு ஹேஷ்டேக் அமைச்சோம். ஓகே. நீயும் நானும் ஒண்ணுதான். உனக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். என் வீட்டு பொண்ணுக்கும் நடக்கும். 50% பெண்கள் தூங்கும் வரை இதுக்கு முடிவே கிடையாது. இந்த ஆட்சி காரணமா, அந்த ஆட்சி காரணமா, அவங்க காரணமா, இவங்க காரணமா? எந்த ஆட்சியிலையும் பெண்களுக்கு இன்னி வரைக்கும் பாதுகாப்பு சுதந்திரம் வாங்கியிலிருந்து நம்மளுக்கு நிர்ணயம் செய்யப்படவில்லை. இன்னும் மோசமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? சமூகமாய் 50% ஆண்கள் குற்றவாளிகளாக இருக்கிறாங்களா பெண்களுக்கு எதிரா? சமூகத்தை பார்த்து நாங்க கேட்கறதா? அரசை பார்த்து கேட்கறதா? உங்க வீட்ல எல்லார் வீட்லயும் அக்கா, தங்கை, பெண்கள் இருக்காங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கிற நீங்களும் அக்கறையோட தான் கேட்கிறீங்க. ஆனால் அப்ரஸ்டு அப்படிங்கிறது யாரு? நாங்க. இத செய்யறது யாரு? ஆண்கள் தான். அப்ப நான் விக்டிம்ஸ நல்ல பாதுகாப்பாரு, பத்திரமாரு, பாதுகாப்பாரு, பத்திரமாருன்னு சொல்லியாச்சு இத்தனை வருஷமா. இப்ப இதை தொடர்ந்து செய்ய போகிறவர்களை என்ன செய்ய போறீங்க? என்ன கல்வி கொடுக்க போறீங்க? என்ன விழிப்புணர்வு கொடுக்க போறீங்க? இந்த கல்கத்தாவோட வீடியோ கிடைக்குமான்னு தேடக்கூடிய வக்கிரம் பிடித்த ஆணினமாக ஃபேஸ்புக்ல மாறிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்ல இருக்கல, சோசியல் மீடியால. இதுல பேசிட்டு இருக்காங்களாம். அந்த வீடியோ கிடைக்குமா? என்ன மாதிரி நிலைமைக்கு சமூகம் போயிட்டு இருக்கு? நான் பச்சையாவே இதுல வருத்தத்துக்கு ஒரு விஷயம் அதுதான். ஒரு பாதிக்கப்பட்ட மாணவிக்கான நீதியே பேசாம, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்புடைய வீடியோ கிடைக்குமான்ட்டு அவன் போயிட்டு சர்ச் பண்றான்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை, ஒரு மனிதாபிமானம் இல்லன்றத வந்து இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஆணாதிக்க சிந்தனையில கூட பெண் பாதுகாப்பு இருக்குங்க. இது பாலியல் வன்புணர்வான வன்முறையில ஆண் போயிருக்காங்க. எந்த வன்முறைக்கும் ஒரு பெண்ணை அடையறதுக்கு நாங்க இறங்குவோம். அதுக்கு 1000 நியாயங்களை கற்பிப்போம் அப்படின்னா, ஆணுக்கான வன்முறை சிந்தனையை அதிக அளவில் இந்த வெறுப்பரசியல் தூண்டுகிறதாக தான் நான் கருதுறேன். எப்போதுமே போரின் வெறியும் வெறுப்பின் வெறியும் மனதில் பெண்களை தான் கொண்டு வந்து பாதிக்கும். எந்த போர்லையும் பாருங்க, பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க அடிச்சுக்கிட்டு சாவறத விட்டுருவாங்க, நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது உலக போரா இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கு. பாலியல் வன்புணர்வு இல்லாத போர் உண்டா? இன்னைக்கும் ஸ்ரீலங்கா கதைகளை இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்கள் 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 எப்போதும் பெண்களை தான் இந்த சமூகம் காவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்த நாடும் இதுல தப்பல. ஆனால் இந்தியாவில் மிக 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 மோசமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடா ரொம்ப மோசமா உருமாறிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா, இந்த ஆணாதிக்க சிந்தனை, வர்க்க சிந்தனைங்கிறீங்கல்ல, வர்ணாசிரம சிந்தனை, மனு தர்ம சிந்தனை. நான் வர்ணாசிரமத்துல பெண்களுக்கு இடமே இல்லை. தேவதாசி முறை உண்டு. ஆண் வர்க்கம் திருப்பி தேவதாசி முறையை கொண்டு வந்து நம்ம எல்லாருமே தேவதாசிகளை ஆக்குவதற்கான, அடிமைப்படுத்துவதற்கான ஒரு வழியை தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கு. நான் தேவதாசியை தப்பா சொல்லல. தேவதாசிஸ் ஆர் விக்டிம்ஸ்.
நாங்களாம் விக்டிம்ஸ். இந்த விக்டிம் மனநிலையை யார் கொண்டு வந்தாங்க? இந்த விக்டிமை ஆக்கணுங்கிற மனநிலை என்ன கொண்டு வந்ததுன்னா, கடுமையான ஆணாதிக்க சிந்தனை தான் கொண்டு வரும். ஆண் வன்முறை சிந்தனைன்னு சொல்லுவேன். இது ஆண் ஆதிக்கம் கூட சொல்ல மாட்டேன். இதுல பாதுகாப்பு இருக்கும். ஆண் வன்முறை சிந்தனை தான் கொண்டு வரும். இத நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, பெண்களுக்கு இடமில்லாத சமூகமாக, மதவாத சமூகமாக மாறும்பொழுது இதெல்லாம் அதிகமா நடக்கும். ஆப்கான்ல தாலிபான் என்னங்க பண்ணாங்க முதல்ல? இடுப்பை காட்டினால் தார் பூசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அடுத்து விரல காமிச்சா கூட எங்களுக்கு காம உணர்வு அதிகரிக்குன்னு பெண்களை வந்து கவர் போட்டுக்க சொன்னாங்க. மூடுங்கிற இடத்துல தான் அதிக அளவுல கற்பழிப்பு ஜாஸ்தியா நடக்குது. ஆணியும் பெண்ணையும் சமமாக சிறு வயதிலிருந்து பழக விடாத சமூகம் தான் பெண்ணை போக பொருளாக பார்க்க வைக்குது. அவனோட பேசாத, அவளோட பேசாத. ஏய், மூன்றாம் பாலினம் இன்னைக்கு ஆணுக்கும் தொடர்பு வராதா? சமீபமாக ஒரு எழுத்தாளர் கதையெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஒரு ஆணை வன்புணர்வு செய்த கதை. அப்படின்னா ஆணுக்கு ஆணும் ஒன்னா அப்பனா தூங்கலாமா? பெண்ணும் ஒன்னா தூங்கலாமா? மூன்றாம் பாலினமும் ஆண் பெண் தூங்கலாமா ஒன்னா? ஆண் பெண் பேசுறதா உங்களுக்கு தடைனா அப்பனா மிச்ச எல்லா பாலினமும் இன்னைக்கு சகஜமாயிட்டு இருக்கப்ப, LGBTQ வரப்ப எதை பார்த்து நீங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டீங்க. அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பாலினமற்ற சமத்துவ சமூகம், நட்பான சமூகம் உருவாகணும். நான் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா யாராவது ப்ரோக்கு சிஸ்டர்னு கூப்பிட்டா நான் கூப்பிடவே மாட்டேன். எதுக்கு நம்ம ப்ரோன்னு கூப்பிடணும்? நீ என் நண்பன். நீ எதுக்கு நான் உன்னையே அண்ணான்னு கூப்பிடணும்? நான் ஏன் உன்னை நீ ஏன் என்னை தங்கச்சியா பார்க்கணும்? ஏன் என்ன நீ தங்கச்சியா பார்க்கணும்? ஒரு தோழியா பாலினமற்று பாரு. தோழினா கையை பிடிக்கணுமா? இந்த மாதிரி வேண்டாத நீ பார்த்தா அண்ணா கூப்பிட்டு உனக்கு பாதுகாப்பு. ரக்ஷா பந்தன் எனக்கு கட்டிடாத, எனக்கு பாதுகாப்பு. ஒரு தோழன் தோழி ஒரு பாலினமற்று ஏன் பழகக்கூடாது? இதை தொடர்ந்து நான் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கேன். அண்ணாங்க கூப்பிடாதீங்க, நான் யாருக்கும் என் தங்கச்சி கிடையாது, நான் யாருக்கும் அக்கா கிடையாது, நீ ஒரு நண்பன், நான் ஒரு நண்பன், எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அது போதும். ஒரு நண்பனா பாலியல் சமத்துவம் உள்ள சமூகம் தான் இதுக்கெல்லாம் விடிவு கொடுக்கும். இல்ல கண்டிப்பா அதை நான் வந்து அக்ரி பண்ண. நீங்க சொன்ன மாதிரி இப்ப குறிப்பா இந்த தலைமுறை வந்து அது ஆணோ பெண்ணோ இல்ல பாலினமற்று அனைவருமே வந்து பெரும்பாலும் தோழர்கள் என்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ற டைம் வந்து அதிகமா இருக்கு. இப்ப நான் பல்வேறு தரப்பட்ட மாநில நண்பர்கள் கூட பழகுறேன். பட் இங்கிலீஷ்ல வந்து காம்ரேட் நம்ம சொல்றதை விட அந்த மாதிரி பழக்கம் வழக்கம் கூட கம்மியா இருக்கு. பட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க தமிழ்நாட்டுல சாதாரணமாவே ஒரு ஆணோ பெண்ணோ இல்ல சக 2 ஆண்களோ தோர் என்ற வார்த்தையை வந்து நம்ம எளிதா வந்து நம்ம இப்ப பயன்படுத்திட்டு வரோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் வந்து மாறிட்டு வருதுதான் நினைக்கிறேன். நீங்க தொடரலாம். கண்டிப்பா தோழர். நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க சமீபத்துல படிச்சிருக்கலாம் இல்ல கேட்டிருக்கலாம். மத்திய அரசு பணிகளில் குறிப்பா யூபிஎஸ்சி போன்ற துறைகளில் மத்திய அரசு கட்டுப்பட்டுள்ள துறைகளில் வந்து எக்ஸாம்ஸ் மூலியமா இல்லாம நேரடியாவே அரசே நேரடியா வந்து ஆட்களை வந்து பணி நியமனம் செய்யலான்ற மாதிரி வந்து ஒரு முயற்சியில வந்து மத்திய அரசு ஈடுபட்டு இருந்தது. பல்வேறு துறைகளில் பிஜேபிக்கு ஆதரவான RSS சிந்தனை உள்ள நபர்களை இந்த மாதிரி நேரடியான நியமனம் மூலம் அவங்க ஆட்கள் அங்கங்க அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து சமூக செயல்பாட்டாளர் மூலமாக எதிர்க்கட்சிகள் மூலமா சொல்லப்பட்டு வருது. அண்மையில யூபிஎஸ்சிக்கும் அப்படி நேரடியா நியமனம் செய்யணும்னு கொண்டு வருது. பட் பயங்கர எதிர்ப்பின் காரணமாக இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க கைவிட்டு இருக்காங்க. பட் நீங்க இதை எப்படி பாருங்க? இது உண்மையா? இந்த எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இருக்கா இல்ல ஏதாவது ஒரு அரசியலுக்காக சொல்றாங்களா? அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் அவ்வளோ ஆழமாலாம் பேச முடியாது. அரசியலுக்கு சும்மா குற்றச்சாட்டை வந்து வீசிட்டு போக முடியாது. இப்ப ராகுல் காந்தி ஒண்ணு தவறா பேசிட்டானா பிஜேபி சும்மா விட்டுருவாங்களா? இல்ல பிஜேபி ஐடி விங் தான் சும்மா விட்டுருவாங்க. இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனைனா பிஜேபி ஐடி விங்க நீ பொய் சொல்லிட்டேன்னு கிழி நம்மளை கீழ்ச்சிடுவாங்க. கனடா பிரதமரே இவங்க கீழ்ச்சவங்க தானே, செஞ்சவங்களா இல்லையா? இவங்க ஐடி விங் நம்மள சும்மா விட்டுமா பொய் சொன்னா? ஒரு ஆன்லைன் மாபியான்ற மாதிரி தான் பிஜேபியோட ஒரு ஐடி விங்க எல்லாருமே வந்து டேர்ம் பண்றாங்க. இப்ப யாராவது ஒருத்தன் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கேன்சலேஷன் செய்யற பாலிசி மாதிரி. இப்ப ஒரு நபர் ஆணோ பெண்ணோ
அவங்களுக்கு எதிரான கருத்து சொன்னா, அவங்களுக்கு எதிரா எந்த நிலைக்கும் போயிட்டு அவங்கள வந்து ஒரு சைபர் அட்டாக் பண்ற ஒரு நிலையில தான் பிஜேபி டீம் இருக்கிறதா பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி என்ன வெளிநாட்டிலேருந்து சொல்லவே சொல்லிட்டாங்க. அவங்க ஐடி விங் எப்படி செயல்படுது, வெறுப்பு அரசியல் எப்படி இது பண்ணுது, இதுக்குன்னு ஒரு கர்நாடகால வந்து எப்படி ஒரு அப்பாவி பலியானாப்புல, இதெல்லாம் வந்து நியூயார்க் போஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். சரியா இருந்தா நியூயார்க் போஸ்ட் தான் நெனைக்கிறேன். அதுல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசமே பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி விங் எப்படி செயல்படுதுன்னு. ஆனா நம்மளால ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. சொன்னா அந்த மாஃபியா வந்து இறங்கிடும். ஆன்லைன் மாஃபியாவே தான் நீங்க சொன்ன வார்த்தை மிக மிக சரி. இப்ப நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்னும் மக்களுக்கு இருக்கு. மக்கள் தெளிவா ஓட்டு போடாத வரைக்கும் இந்த சிக்கல்லாம் வரும். ஆனா ஓட்டு போட்டாலும் 79 தொகுதியில் சிக்கல்கள் இருப்பதாக பர்கலா பிரபாகர், தேவசகாயம் போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லிஜிட்டிமேட் கவர்ன்மெண்ட், இல்லீகல் கவர்ன்மெண்ட் தான் அவரு பர்கலா பிரபாகர் அவரோட மீட்டிங்லயே சொன்னாரு. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். 79 தொகுதியில என்னெல்லாம் 250 பக்கம் என்கிட்ட இருக்கு. அந்த பிடிஎஃப் வச்சிருக்கேன். 250 பக்கம். அப்படிங்கும்போது எலெக்ஷன்லயே இவங்க இவ்ளோ பண்றவங்க, மத்திய அரசு பணியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள்ல நீதிபதிகள் எல்லாரும் மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஆதரவா நீதி தீர்ப்பு குடுக்குறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஐஏஎஸ் தான் ஐஏஎஸ் போஸ்ட்ல இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் டம்மி போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆதரவா செயல்படுற அதிகாரி தான் இருப்பாங்க. நம்ம நாளைக்கு போராட்டம் நடத்த போறோம் தமிழ்நாட்டுல. சிபிஐ, இடி, ஐடி 3ம் கவர்மெண்ட்டுக்கு எதிரான. அந்த போராட்டம் ஏன் நடத்துறோம் அப்படின்னா, 95% எதிர்க்கட்சி அரசியல் பிரமுகர்கள் மேல ஏதோ ஒரு விதத்துல இந்த சிபிஐ இது வழக்கு இருக்கு. இன்னும் தெளிவா நான் சொல்ல போகணும் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்களே இருக்கும்பொழுது தேர்வாணையம்லாம் எந்த மூலைக்கு? இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். எத்தனை இது இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 100 ஐ ஹோப் ஆக்சுவலி 121 கேஸ்ல 115 கேஸ் வந்து எதிர்க்கட்சி மேல. அப்பனா பிஜேபி எந்த மாநிலத்திலும் ஊழலே செய்யல, பாலமே இடிஞ்சு ஊழல, விமான நிலையம் கூறியே கீழே ஊழல. அப்படியே ஆத்துல பொண்ணும் பொருளும் ஓடுது. அள்ளி அள்ளி மக்கள் அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. ஊழலற்ற ஆட்சி அப்படின்னா அவங்க தான் இது 95% வழக்குகள் அரசியல்வாதிகள் மேல் போடும் வழக்குகள் எதிர்க்கட்சிகள் மேல் மட்டும்தான் இருக்கு. இது டேட்டா வச்சுதான் நாளைக்கு நம்ம இடி ஆபீஸ்க்கு எதிராக போராடுறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் செல்வ பிறந்தகை மூலமா போராடுறாங்க. நம்ம சசிகாந்த் சார்லாம் வந்து அட்டென்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த போராட்டத்துல நம்ம கலந்துக்கலைன்னா நாளைக்கு யார் பாதிக்கப்படுவா? நானும் நீங்களும் பாதிக்கப்படுவோம். இன்னைக்கு நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, உங்க குரல் ஒடுக்கப்படும். நான் பேட்டி கொடுக்குறேன், என் குரல் ஒடுக்கப்படும். நாளைக்கு சாதாரணமா பேசுறவங்க குரல்லாம் ஒடுக்கப்படும். யார் எது பேசினாலும் உங்களை நோக்கி ஏதோ ஒன்று பாயும் அப்படின்னு இன்னைக்கு அரசியல்வாதிக்கு கொடுக்கும் எச்சரிக்கை தான் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும் எச்சரிக்கை. ஜனநாயகத்துக்கான எச்சரிக்கை மணி. பிஜேபிக்கு எதிரானவர்கள் மட்டுமே கொடுக்கிற எச்சரிக்கை எடுத்துக்கலாமா? இல்ல அவங்களுக்கு ஆதரவானவர்கள் வந்து இதை இடி வந்து சோதனை நடத்துதா? இல்ல அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் இருக்கா? அதாவது நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் ரைட்டு தான். உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பு வருதுல்ல, அதான் நிஜம். நம்ம இந்த கேள்வி கேட்டோமே உங்களுக்கு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்கல்ல. அதனால கேள்வி கேட்க வேண்டியது என்னோட வேலைன்றதை நான் கேட்டிருக்கேன். நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த சிரிப்பு தான் நிஜம். அந்த 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 சிரிப்பு தான் நிஜம். உண்மையில அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற இதுல நாம் கேவாஸ்க்கு 2, 3 தான் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு எத்தனை தொகுதிக்கு வேணுமோ அங்க மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காங்க. 79 தொகுதி. இன்னைக்கு அரசே பொய்யான அரசு, ஜனநாயகத்தினால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசு. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறதே இல்லை. அப்புறம் நம்ம மேல இடி பாயாம சிபிஐ பாயாம என்ன பாயும்? இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சிங்க. இன்னைக்கு மக்கள் இதுக்கு எதிராக போராடாட்டி நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இடி ஆஃபீஸ் வாசல்ல வந்து இங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து போராடாட்டி நாளைக்கு பொதுமக்களும் ஜனநாயகத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஒவ்வொரு காம்ரேடுகளுக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும், ஒவ்வொரு பொது ஜனத்துக்கும் எந்த ஜனநாயக உரிமையும் இருக்காது. வாயம் போக வேண்டியது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள்ல இப்ப ஆட்சி செய்து வர பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் விரோத திட்டங்களையோ இல்ல எதிர்க்கட்சிகள் அவங்கள ஒரு இடி சிபிஐ போன்றவற்றை ஒரு டூலா வச்சு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதை வந்து நம்ம இன்னைக்கு கண்டிக்கலனா இல்ல எதிர்க்கட்சிகள் உடன் நிக்கலனா நாளைக்கு சாதாரண பொதுமக்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் அப்படின்றத நீங்க எச்சரிக்கை செய்றீங்க. இதுதான் கண்டிப்பா நான் ஒரு மக்கள் மத்தியில பெரிய அளவுல கொண்டு போக வேண்டிய ஒரு கருத்தா இருக்கும்னு பாக்குறேன். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து இந்த அரசியல் சார்பான கருத்துக்களுக்கு கருத்து தெரிவிக்கு இணைந்தது சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் தோழர்.